நம்ம தினமும் வந்து நல்ல உணவுகள் தான் எடுத்துக்கிறோம். ஆனால் நம்மளுக்கு வந்து கால்சியம் டெஃபிஷியன்சி எதனால வரும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுக்கிற உணவோட அளவில் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் வந்து கம்மியாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கால்சியம் டெஃபிஷியன்சி வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம் ரிச் ஃபுட் நீங்கள் எடுத்தாலுமே உங்களோட கட் ஹெல்த் வந்து ரொம்ப புவராக இருக்கும்போது, அதாவது வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அப்சார்ப்ஷன் வந்து கம்மியாக இருக்கிறதுனால கூட உங்களுக்கு கால்சியம் டெஃபிஷியன்சி வரலாம். இன்னும் அதிகப்படியான பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ்ல வந்து அதிகப்படியான மாஸ்டர்பேஷன் பண்றவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி கால்சியம் டெஃபிஷியன்சி வந்து அதிகமாக காணப்படுது. நம்மளுக்கு வந்து கால்சியம்னு சொன்னாலே வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தோன்ற ஃபர்ஸ்ட் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா பால். ஆனால் இந்த பால் சம்பந்தமான டீ, காஃபி, சுகர் ஐட்டம்ஸ் எல்லாமே எடுக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கேஸ், ப்ளோட்டிங் இதெல்லாம் நடக்கிறதுனால கூட இந்த கால்சியம் அப்சார்ப்ஷன் வந்து ரொம்ப கம்மியாயிடும். ஸோ இதெல்லாமே கவனத்தில் வச்சுட்டு நம்ம தேவையான கால்சியம் நம்ம உணவுல வந்து கரெக்டான அளவுல வந்து நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ, நம்ம ஹைட், வெயிட் அண்ட் ஜெண்டர், அப்புறம் வந்து ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க கால்சியம் எவ்வளவு மில்லிகிராம் வேணும் அப்படின்றத கரெக்டா அளவிட்டு நீங்க எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா எடுக்கும்போது நம்மளுக்கு கட் ஹெல்த் வீக்கரா இல்லாம நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும்போது அப்சார்ப்ஷன் நல்லா இருக்கும். ஸோ நம்மளுக்கு கால்சியம் டெஃபிஷியன்சில இருந்து நம்ம வந்து நம்மளை தவிர்த்துக்கலாம். தேங்க்யூ.